வணக்கம் சித்த ஆன்மீக அன்பர்களே. சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய நாள் சிறப்பு. இன்று காலை 6:08க்கு சூரிய உதயம். இன்றைய சூலம் கிழக்கு. சூல பரிகாரம் தயிரை அருந்துவது. இன்றைய திதி காலை 7:40 வரை துவாதசி திதி, பின்பு திரையோதசி திதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:08 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 1:20 வரை அமிர்த யோகம், பின்பு மறுநாள் வரை மரண யோகம். இன்றைய கரணம் காலை 7:40 வரை தைதூலம், பின்பு மாலை 5:40 வரை கரசை, பின்பு விடியற்காலை வரை வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:20 வரை சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மதியம் வரை புனர்பூச நட்சத்திரம், பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய கிரக சஞ்சாரம் மேசராசியிலே குரு பகவான், கன்னிராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே சனி பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். மீன ராசியிலே ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான். அதைய கிரக சஞ்சாரத்திற்கு இன்றைய ராசி பலன். இன்றைய நாள் சிறப்பு. இன்று தேய்விரை சனி மகா பிரதோஷம். இன்றைய நாளில் சிவனுக்கு தயிரினால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வர தீராத நோய்களும் தீராத மனக்கஷ்டமும் தீரும். இன்றைய நாளில் ஆலோசனை நடத்தக்கூடிய சிறந்த நாளாகவும், மந்திரம் ஜெயிப்பதற்கு உகந்த நாளாகவும், வாகனங்களை பழுது நீக்குவதற்கு உகந்த நாளாகவும், மனைகள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உகந்த நாளாகவும், பரிகாரத்திற்கு ஏற்ற நாளாகவும் இன்று அமைகிறது. 12 ராசிகளுக்கான ராசி பலனும் 27 நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களும் காண்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாளில் ஆன்மீக தொடர்பான பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாகவும், இரகசியமான முதலீடுகளின் மூலம் வருவாய் ஈட்டக்கூடிய நாளாகவும், உடல் சார்ந்த உடல் ஆரோக்கியங்களில் மேம்பாடு ஏற்படக்கூடிய நாளாகவும், குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய நாளாகவும், வரவேற்பு நிறைந்த நாளாகவும், வரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்களை அதிகரித்து தரக்கூடிய நாளாகவும், கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தங்களின் ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயிற்சியாகி அமைவர். 10ஆம் இடத்தை அதிபதியோடு சேர்ந்து அமர்வதால் தொழிலில் தடைபட்டு நின்ற காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் கர்ம வினை சார்ந்த மன எண்ணங்கள் ஓடக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், புது வீடு மனை தொழில் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தங்களின் ஆசைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மைப்படக்கூடிய நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே,
தங்களுடைய ஜென்ம ராசிக்கு புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சந்திரன் சென்று அமர்வதால் புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அமையக்கூடிய இடத்தில் சேர்ந்து அமர்வதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும், வேகமான செயல்பாடுகளால் நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாகவும், விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து நன்மை செய்யக்கூடிய நாளாகவும், நண்பர்களாலும் உறவுகளாலும் உடன் பிறந்தவர்களாலும் இன்று நன்மைகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாகவும், நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையை வேண்டக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்கிறார். இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. எதிர்பாராத சில பயணங்களால் உடல் சோர்வு, மனசோர்வை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் சற்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடமும் தொழில் சார்ந்த இடங்களிலும் சக ஊழியர்களிடமும் நண்பர்களிடமும் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாகவும், அடுத்த விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருந்து தனித்து இருக்க வேண்டிய நாளாகவும், தங்களின் திறமைக்கான மதிப்பீடு தாமதமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும், போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு உண்டாகக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடையும் தாமதமும் உண்டாகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திர பகவான் 7ஆம் இடத்தாதிபதியோடு சேர்ந்து அமர்வதால் தங்களின் திருமண வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் துணைவரை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், நண்பர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், புதிய நண்பர்களின் வருகை ஏற்படக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி இடையே உறவு மேம்படக்கூடிய நாளாகவும், அரசு அலுவலகத்தில் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், அரசியல்வாதிகளின் எண்ணங்கள் இன்று சிறப்புட செயல்படக்கூடிய நாளாகவும், எதிலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாகவும், சவாலான விஷயங்களை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், எதிலும் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்திலே உழைப்பு ஸ்தானத்திலே சத்ருஸ்தானத்திலே சந்திர பகவான் சத்ருஸ்தானாதிபதி ஆதிக்கத்துடன் சேர்ந்து அமர்கிறார். இது தொழில் சார்ந்த இடங்களிலும், வேலை பார்க்கும் இடங்களிலும், வியாபார இடங்களிலும் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. நீரினால் ஏற்படக்கூடிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு ஏற்படக்கூடிய நாளாகவும், பகைவரை வெற்றி கொள்வதில் சற்று சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், கடின உழைப்பினால் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், வேலையாட்களின் ஒத்துழைப்பு
மேம்படக்கூடிய நாளாகவும் இன்று தங்களின் புகழ் உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சற்று அலைச்சலை உருவாக்கக்கூடிய நாளும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு தாமதமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துளாராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 5ஆம் இடத்தாதிபதி ஆட்சி பெற்று அமைவதால் மனம் இன்று உங்களுக்கு கேளிக்கை, கூத்து, மன சந்தோஷம், பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிகமான நாட்டத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், இழுவரியில் இருந்து வந்த காரியங்களை துரிதமாக செயல்படுத்தி முடிக்கக்கூடிய நாளாகவும், விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் இன்று அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதுவிதமான கனவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், இன்று அன்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதமாக செயல்படக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்வதால் இன்று திடீர் செலவுகளும் சேமிப்பு குறையக்கூடிய நாளாகவும், தாய் வழியில் ஒத்துழைப்பு, குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், தனவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாகவும், பெரியோர்களின் ஆலோசனையினால் மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்யக்கூடிய நாளாகவும், வெளியூர் பயணங்களால் வெளி வட்டாரத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களால் மனதில் அமைதி ஏற்படக்கூடிய நாளாகவும், லாபம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு குறையக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் திருப்தி உண்டாகக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தங்களின் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களின் முயற்சிக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்கள் தங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் எதிர்பார்ப்பும் திட்டமிட்ட காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும், தொழில், வீடு விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், வெளி வட்டாரத்தில் தங்களின் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், இன்று தைரியம் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடிய நாளாகவும், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் வந்து அமர்வதால் தங்களின் வாக்கு வீரியம் அதிகரிக்கும். தங்களின் காரியங்களை வாக்கு வீரியத்தினால் செய்து முடிப்பீர்கள். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த தாமதங்களும் தடைகளும் விலகக்கூடிய நாளாகவும்,
குடும்ப உறவுகளிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உடன் பிறந்தவர்களின் வருகை சற்று தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், தொழில்நுட்ப கருவிகளின் விரயம் உண்டாகக்கூடிய நாளாகவும், மற்றவரின் ஆதரவு கூடக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திர பகவான் வந்து அமர்கிறார். ராசியில் சந்திரன் அமர்வது மனக்குழப்பத்தையும் சிந்தனையையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், கல்வியிலும் உயர்கல்வியிலும் சிறு சிறு குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், தங்களுடைய பேச்சுக்களில் அனுபவங்களை வைத்து பேசக்கூடிய நாளாகவும், சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளை இன்று உருவாக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது அது விரயஸ்தானத்தையும் பிரயாணஸ்தானத்தையும் அது உருவாக்கும். வெளியூர் பிரயாணங்களை இன்று உருவாக்கக்கூடிய நாளாகவும், பிற மொழி பேசும் வெளி வட்டார மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், அரசு வழி அதிகாரிகள் அலுவலகங்களில் அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் திட்டமிட்ட பணிகளை சற்று தாமதமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், நலம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இன்று அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற மொழி மதத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது.